நாங்கள் டூத் அண்ட் நெயில் பிஜேபி எதிர்த்தவர். இன்று அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கு. நாங்கள் கொடுத்த திருத்தத்தை, அதாவது பில்லு என்ன அப்படின்னு தெரியாம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏற்கனவே கடந்த முறை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த போது திமுகவால் தான் தோற்கடிக்கப்பட்டது, நிறைவேறியிருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்த்து எங்கள் தலைவர் அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு தளபதி அவர்கள் அந்த சட்டத்தையே கொண்டு வருகிற இதுவே மசோதாவே எரித்தார். அதற்கு பிறகுதான் அது தோற்கடிக்கப்பட்டது என்பது உண்மை. நிர்மல்குமார் ஒரு நேரத்தில் ஒரு பேசக்கூடியவர். RSS இருந்தார், அதிமுகவில் இருந்தார். அவர் எந்தெந்த கட்சிக்கு போயிட்டு வந்தாத்தில் இப்போதைக்கு டிவிக்கே இருக்கிறார். இன்னும் அவர் இந்த ஆட்சி முடிவதற்குள் எந்த கட்சிக்கு போவார் என்பது இன்னும் புதுசாக தனுஷ் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறான்னு சொல்றாங்க. அது மாதிரி அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா. ஆக ஒரு சிலர் இருப்பார்கள் புதுசாக கட்சி ஆரம்பின பல முறை சொல்லியிருக்கேன். எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் போய் முதல்ல கையெழுத்து போட்டு அட்டை வாங்கி வச்சுக்கிறது சில பேருக்கு ஒரு பாரம்பரியமாக அவங்களுக்கு இருக்கிற பழக்கம். அதில் முதன்மையானவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்மல்குமார். அதே போல ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் எல்லா கட்சியும் சுத்திட்டு போவாங்க. அதனால அவர்களுக்கு சொல்ற வாதம் கரெக்டா இருக்கணும். திமுக தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். பில்ல நாங்கள் கொடுத்துருக்கிற சில அமெண்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி பில்ல வச்சா ஆதரிப்போமா இல்லையான்றதை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். தெளிவா சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப அதே இவங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு கோயம்புத்தூரில் நடந்த அக்கிரமம், அன்றைக்கு திமுக ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்தை 85 நாளில் கன்விஷன் வாங்கி கொடுத்து உள்ளமிச்சோம். 100 நாள் ஆகுது. தூத்துக்குடியில் ஒரு பெண்ணு அண்ணா அவங்க கட்சிக்காரங்களே கொடுத்த பணு, இன்னும் அதுக்கு பரிகாரம் கிடையாது. இன்னும் கேசம் போடல, ஒன்றும் போடலை. ஆக எதுவுமே இந்த அரசாங்கம். நேற்றுக்கு ஒரு மாநாடு நடந்தது. பத்திரிகையாளர் எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் பத்திரிகையாளர் தான் 4th பில்லருக்கு தான் முதல் பக்கத்துக்கு கொடுக்கணும். ஆனால் உங்களே உள்ள விடல. அது என்ன நடந்தது அங்கன்றது யாருக்கு தெரியாது. ஒரு முதலமைச்சரே பேசல. இவர் சொல்றார் அந்த முதலீட்டாளர்கள்லாம் வந்துட்டாங்களாம். நாங்கள் போட்ட ஒப்பந்தம் எங்கள் தலைவர் கொண்டு அன்னைக்கு போட்ட ஒப்பந்தத்தில் ஒரு பார்ட் ஆரம்பிச்சுட்டாங்க, செகண்ட் பார்ட்டுக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர் கொடுத்தா என்ன, இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா நீங்கள் போட்டு காட்டலாம், மக்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ரகசியம், இதில் என்ன ரகசியம் இருக்கு? எதுவாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு தெரியணுமில்ல, குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு தெரியணுமில்ல. பத்திரிகையாளர்களே அனுமதிக்காமல் ஒரு கூட்டம் நடத்துறது தமிழ்நாட்டில் இது பார்த்ததில்லை. இதான் முதல் முறையாக நடந்திருக்குது. அதே போல் சென்னையில் வீட்டு வரி பயங்கரமாக ஏறி போச்சு. நான் 4 முறை ஆலந்தூர் நகராட்சி தலைவராக இருந்தேன். எங்களுடைய நகராட்சியும் சென்னையோடு இணைக்கப்பட்டது. அப்பொழுது நான் ஒரு வழக்கு போட்டேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அதாவது மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி சொத்து வரியை நீண்ட நாளுக்கு போடலை, பல்வேறு காரணங்களுக்காக போடலை. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அது அப்படியே நீடித்தே வந்தார்கள். பல ஆண்டு காலமாக சொத்து வரி போடப்படவில்லை. ஆனால் 3 வருடத்துக்கு முறை 5 வருடத்துக்கு குறை, அதிகபட்சமாக 5 வருடத்துக்குள்ளாக நகராட்சி பகுதியில் நாங்கள் டாக்ஸ் போட்டுட்டே இருந்தோம். அதனால படிப்படியாக உயர்த்தப்பட்ட வரிக்கும் உடனடியாக நீங்கள் கொண்டு கார்பரேஷன் ஆன உடனே போடுற வரியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது என்னன்னா, ஆலந்தூர், அம்பத்தூர், திருவொற்றியூர் போன்ற புதிதாக சென்னை மாநகராட்சி போட்ட பகுதிகளில் இந்த டாக்ஸேஷனை போடக்கூடாது என்று